ஒரு பழங்கால கிராமத்திலே அருண் என்ற இளைஞன் வாழ்ந்தான். அவன் சிறு வயதிலேயே பல கேள்விகளை எப்போதும் கேட்டவன். இறைவன் யார்? எங்கே இருக்கிறார்? நான் ஏன் பிறந்தேன்? அருண் எதிர்பார்த்த பதில்களை உலகம் தரவில்லை. கோவில்கள், ஆசான்கள், புத்தகங்கள் எல்லாம் பதில்கள் கூறினாலும் அவனுக்கு திருப்தி இல்லை. ஒரு நாள் அவனது வயதான தாத்தா அவனை அழைத்து சொன்னார், இறைவனை உணர விரும்பினால் நீ ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். உன் உள்ளுக்குள் போகும் பயணம். அந்த வார்த்தைகள் அருணின் உள்ளத்தில் தீப்பற்றியது. பயணத்தின் ஆரம்பம். அருண் கிராமத்தை விட்டு வெளியேறுகிறான். மலைகளின் வழியாக, காடுகளின் வழியாக பயணம் செய்கிறான். மாதங்கள் கடக்கின்றன. சில சமயங்களில் பசியில் தவிக்கிறான். சில சமயங்களில் மரண பயம் ஏற்படுகிறது. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் தெரியும், முன்னே செல்ல வேண்டும். முதல் சோதனை, மாயையின் மலை. அவன் ஒரு மாயாஜால மலையை அடைகிறான். அங்கு அவனுக்கு தோன்றுகிறது விருந்துகள், செல்வங்கள், பெயரும் புகழும். ஒரு குரல் கேட்கிறது, இவை அனைத்தும் உனது சொந்தம். ஏன் தேடி அலைகிறாய்? இங்கேயே வாழ்ந்து மகிழ்ச்சியடை. அருண் சற்று கலங்குகிறான். ஆனால் தன்னுள்ளேயே கேட்டான், இது உண்மை மகிழ்ச்சியா? அவனுடைய உள்ளம் சொன்னது, இல்லை, தொடரவும். அவன் அந்த மாயையை விட்டு செல்லுகிறான். இரண்டாவது சோதனை, பயத்தின் இருள். மூடிய காடுகளில் இருள் சூழ்ந்தது. சத்தங்கள், பரபரப்புகள், பயங்கரமான அருவிகள். அவன் பயந்தான். முன்னே செல்ல முடியாமல் நடுங்கினான். அப்பொழுது ஒரு வெளிச்சம் தோன்றியது. ஒரு சின்ன சூரிய கிரகணம் போல். அதன் மூலம் வழி தெரிந்தது. அவனது உள்ளே ஒரு உண்மை ஒளி சொன்னது, பயம் என்பது உனது மனதில் உருவான பொய். உண்மையில் பயமில்லை. அவனுடைய பயம் விலகியது. அவன் பயணத்தை தொடர்கிறான். மூன்றாவது சோதனை, தன்னைத்தானே இழப்பது. மலைச்சிகரத்திலே ஒரு சிறிய ஆசிரமம். அங்கு ஒரு சித்தர். அவர் அருணிடம் சொல்கிறார், இறைவனை காண நீ உன்னையே இழக்க வேண்டும். அருண் குழப்பமடைகிறான். நான் இல்லாமல் இறைவனை எப்படி காண முடியும்? சித்தர் சிரித்து சொல்லுகிறார், உன்னுடைய பொய் சுயத்தை இழக்க வேண்டும். உண்மையான நீயை காண வேண்டும். அதற்காக அருண் தனது அபிமானங்களை, நினைத்த நான் என்ற எண்ணங்களை, சுயமதிப்பை எல்லாம் விட்டு விடுகிறான். அவனுடைய மனம் ஓரளவுக்கு சுத்தமாகிறது. பிரகாசத்தின் தரிசனம். ஒரு மதிய நேரம் மலை உச்சியில் அமர்ந்திருந்த போது அருண் தன்னுடைய எல்லா சிந்தனைகளை விடுவிக்கிறான். நிச்சலமான அமைதி. அந்த அமைதிக்குள் ஒரு பரபரப்பற்ற இன்பமுள்ள ஒளி அவனுடைய உள்ளத்தில் பரவுகிறது. அவன் காண்கிறான், தனக்குள் ஒரு ஆழ்ந்த அமைதி, தனக்குள் ஓர் காலாதீத கருணை, தனக்குள் ஓர் நித்தியமான பிரகாசம். அவன் புரிந்து கொள்கிறான், இறைவன் என்றால் என்ன? இறைவன் என்பதே நான். அந்த நான் மனமும் உடலும் அல்ல, அல்லது பெயரும் புகழும் அல்ல. அது பரிபூரண சுத்தமான சிந்தையற்ற ஓர் சுயம். முடிவில் உனக்குள் இறைவன் இருக்கிறான். நீ பயணத்தை துவங்கினாயா? உன்னுள் அமைதியை தேடுவாயா? இன்று இப்போது துவங்கு.